வணக்கம், நான் உங்கள் தோழி நர்மதா. வெல்கம் டு நர்மதா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னாக்கா, இன்றைக்கி வந்து தமிழ் புத்தாண்டு. அதனால் நம்ம வந்துட்டு கோல்டு கடைக்கு தான் போகிறோம். போயிட்டு ஏதாவது வெள்ளியில் இல்லை கோல்டில் ஏதாவது வாங்கிட்டு வரலாம் அப்படின்றதுனால போகிறோம். என்னுடைய பழைய கொலுசு வந்து 2 இருக்குது. அது வந்துட்டு காலோட கழண்டு வருது. அதனால் அதை மாற்றிட்டு வேறு கொலுசு இல்லை வேறு ஏதாவது வாங்கலாம் அப்படின்ட்டு போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த கடைக்கு தான் நம்ம வந்திருக்கோம். விஷால் ஜுவல்லரி. இங்கே தான் கொலுசு வாங்க போகிறோம். இது ஓப்பன் பண்ணுங்க. கல் இருக்கே, இதுக்கு எவ்வளோ இது நல்லா இருக்கு. நான் போட்டுக்கிறதும் இதே மாதிரி தான் இருக்குல்ல. இப்போ நான் போட்டுக்கிறதும் நல்லா இருக்கா? நல்ல ஜிகு ஜிகுன்னு தெரியுது. போடலாமா? இதை இப்படி எடுத்து நமக்கு அழகாக வச்சு அப்போ தான் நல்லா தெரியும். இது வரேன். கட்டாயிடுது. அவ்வளோதான். இந்த கொலுசு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது வந்து 46 கிராமு. பாருங்கள், டிசைன் நிறைய டிசைன் இருந்தது. இதில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது லாஸ்ட்டில் இந்த மணியாக வருது பார்த்தீங்களா, அது வந்து உடஞ்சிடும் அப்படின்றதுனால என்கிட்ட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. இது வந்து இன்னொரு டிசைன் ஆன்டிக் மாடலில் வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி டிசைன். இதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த கொலுசும் இந்த 2 கொலுசும் தாங்க என்னுடைய பழைய கொலுசு. 2மே காலோட கழட்டிட்டு வந்ததுனால நான் வந்துட்டு கொடுத்துட்டு வேறு கொலுசு வாங்கியிருக்கேன். பாருங்கள், இது வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய வீட்டுக்காரருடைய வெள்ளி செயினில் அந்த லாக் வந்துட்டு லூஸ் ஆகிடுச்சுங்க. அதையும் வந்து மாற்றிட்டு வந்துட்டோம். ஓகேவா? கேட்குறேன், எனக்கு தெரியாது பழத்தை பற்றிலாம். சரி, ஓகே தான். எடுத்துக்கோங்க. கட்டு எத்தனை கிலோ வருதுன்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு. அது 5 கிலோவா? சரி, எவ்வளோண்ணா வரும்? கொலுசு வாங்கிட்டு வர வழியில் தர்பூசணி கடை பார்த்தோம். அந்த தர்பூசணி வந்துட்டு 5 கிலோ இருந்தது. 75 ரூபா சொன்னாங்க. 70 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தோம் நாங்கள் ஒரு தர்பூசணி. ஐஸ்கிரீம் போட்டால் எவ்வளோ வரும்? ஐஸ்கிரீம் மூழ்கிச்சு. எவ்வளோ பெரிய மிக்ஸ். ரோஸ் மில்க் பாருங்க. ஒயிட் வரமாட்டேங்குது. வீட்டுக்கு வர வழியில் எனக்கு ரோஸ் மில்க்கு, அவருக்கு ஒரு டீ, பஜ்ஜி, பிஸ்கெட் சாப்பிட்டு அப்படியே வந்தோம். வீட்டுக்கு வந்ததும் வாங்கிட்டு வந்த கொலுசை சாமிக்கிட்ட வச்சுட்டு ப்ரேயர் பண்ணியாச்சு. வாங்க, நான் என்ன டிசைனில் கொலுசு வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்றத உங்களுக்கு காமிக்கிறேன். இது வந்து பில்லுங்க. இதை நம்ம அப்புறம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து நான் என்ன கொலுசு எடுத்திருக்கேன் அப்படின்றத உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், இந்த டிசைன் தான் இன்றைக்கி நான் வந்து எடுத்துகிட்டு வந்தேன். இது வந்து அந்த ஆன்டிக் டிசைனுங்க. ஆன்டிக் மாடலில் வரும் பார்த்தீங்களா, அந்த டிசைனுங்க. நான் அது மாதிரி தான் பார்க்கலான்னு போனேன். வெளியிலே இந்த டிசைன் இருந்தது. இந்த ஒரு டிசைன் தான் இருந்தது. அதனால் இந்த டிசைனே நான் வந்து வாங்கிட்டு வந்துட்டேங்க.
நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கனாக்கா நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த சின்னதாக ஒரு லாக் ஒன்று வாங்கணுங்க வெளியில். என்னோடய வீட்டுக்காரோடைய செயினில் வந்து இந்த லாக் வந்து லூஸாக இருந்ததுங்க. அதனால் அதை மாற்றிட்டு இந்த லாக் வாங்கிட்டு வந்தோம். நான் வந்து கொலுசில் வந்து 2 டிசைன் பார்த்தேங்க. அந்த இன்னொரு டிசைன் வந்து 46 கிராம் இருந்தது. இது வந்து 55 கிராம் பாயிண்ட் சம்திங் இருந்தது. எனக்கு ரெண்டுமே பிடிச்சிருந்தது. என்னோடய வீட்டுக்காரர் என்ன சொன்னாருன்னா, இன்னொரு கொலுசு பார்த்தேன் பார்த்தீங்களா 46 கிராமில், அது வந்துட்டு ஒரு மாதிரி மணியாக வந்துருந்ததுங்க. அது எதில் மாட்டுச்சுன்னா அறுத்துக்கும் அப்படின்றதுனால நான் வந்து அந்த கொலுசு எடுக்கலை. எனக்கு இந்த கொலுசுமே ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால நான் இந்த கொலுசு எடுத்துக்கிட்டேன். பாருங்கள், உங்களுக்கு இந்த டிசைன் பிடிச்சிருக்கா அப்படின்றத பார்த்து எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். தமிழ் புத்தாண்டு அதுவுமா நாங்கள் வந்துட்டு இது தாங்க எடுத்துகிட்டு வந்தோம் இன்றைக்கி. சரி, நான் இதுக்கு எவ்வளோ ரேட் ஆச்சு, என்னுடைய பழைய கொலுசு எவ்வளோ அமௌண்ட்டுக்கு எடுத்துட்டாங்க அப்படின்றதெல்லாம் நான் சொல்கிறேன் பாருங்கள். இது தாங்க பில்லு. இதில் வந்து பார்த்திங்கனாக்கா கொலுசு வந்து 55.730 கிராம் இருந்ததுங்க. இதுக்கு வந்துட்டு மேக்கிங் சார்ஜ் வந்துட்டு 279 ரூபா கொடுத்துருந்தாங்க. மொத்தமாக டோட்டல் அமௌண்ட்டு பார்த்திங்கனாக்கா 7230 ரூபா வந்துட்டு ஃபுல் அமௌண்ட்டு, டோட்டல் அமௌண்ட்டு. அதில் வந்து நாங்கள் பேசி லெஸ் பண்ணிவிட்டு எவ்வளோ பார்த்தீங்கன்னாக்கா 5790 ரூபா .96 கொடுத்துருக்காங்க. இந்த சின்னதாக சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த லாக் வந்துட்டு 1.660 கிராம் இருந்தது. இதுக்கு வந்துட்டு இதுக்கு வந்து வேஸ்டேஜ் போட்டிருக்காங்க. இதுக்கு வந்துட்டு மேக்கிங் சார்ஜ் வந்து 50 ரூபா கொடுத்துட்டு 513 ரூபா .15 காசு. மொத்தமாக பார்த்திங்கனாக்கா லெஸ் பண்ணிவிட்டு 410 ரூபா 99 காசுங்க. மொத்தமாக டோட்டலாக பார்த்திங்கனாக்கா 6388 ரூபாங்க. மொத்தமாக நம்ம எடுத்த வெயிட் வந்து பார்த்திங்கனாக்கா 57.390 கிராம் வந்து நம்ம எடுத்திருக்கோம். நம்மளுடைய பழைய கொலுசு வந்து பார்த்திங்கனாக்கா 84 கிராம் இருந்ததுங்க. இன்னைய ரேட் வந்துட்டு 106 ரூபா ரேட்டு போட்டுட்டாங்க. நமக்கு வந்துட்டு 8904 ரூபா வரணுங்க. ஆனால் நமக்கு வந்து அவங்க கொடுத்தது பார்த்திங்கனாக்கா 65% தாங்க நமக்கு வந்துட்டு எடுத்துக்கிறாங்க பழைய கொலுசு. 35% வந்து நமக்கு வந்து வேஸ்டேஜ் ஆகுதுங்க. அதில் வந்து பார்த்திங்கனாக்கா 5787 ரூபா வந்ததுங்க. இது கூட வந்துட்டு நான் வந்து எவ்வளோ கொடுத்தேனாக்கா அவங்கள்ட்ட பேசி இது பண்ணி நமக்கு வந்து அமௌண்ட்டை பார்த்திங்கனாக்கா 6201 ரூபா. ஆனால் அவங்க வந்து நமக்கு வந்து அந்த 84 கிராமுக்கு வந்து கொடுத்தது வந்து பார்த்திங்கனாக்கா 5777 ரூபா. நம்ம வந்துட்டு அவங்கள்ட்ட பேசி 600 ரூபா எக்ஸ்ட்ரா நான் கொடுத்தாங்க. அப்போ பார்த்திங்கனாக்கா ப்ளஸ் 600 கொடுத்திங்கனாக்கா வந்துச்சு பாருங்கள் 6377 ரூபா. 0.6ன்றதுனால 6378 ரூபா போட்டுட்டாங்க. நான் என்ன கேட்டிங்கனாக்கா பழைய கொலுசை வந்து கொடுக்கறது நமக்கு ரொம்ப லாஸுங்க. நான் ஏன் கொடுத்தேன்னு பார்த்திங்கன்னா, ரொம்ப நாளாக நான் வந்து போடாமையே வச்சுருந்தேங்க. ரெண்டுமே எனக்கு காலோட கல்டு வந்ததுனால தாங்க நான் கொடுத்துட்டேன். சரி, எதுக்கு தேவையில்லாமல் அதை வந்து நம்ம வச்சுக்கிட்டு வேறு ஏதாவது எடுத்தால் கூட போட்டுக்கலாம் இல்லைங்களா, அதனால் நான் வந்துட்டு கொடுத்துட்டேன். அது எதுவுமே பண்ண முடியாது அப்படின்றதுனால 84 கிராம் கொடுத்துட்டு 55 கிராம் பாயிண்ட் சம்திங் தாங்க நாங்கள் வாங்கியிருக்கோமே. எவ்வளோ 84 கிராம் கொடுத்துட்டு 55.730 கிராம் கொலுசு வாங்கியிருக்கோங்க நாங்கள். அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா 600 ரூபா கையில் கொடுத்துட்டு தாங்க இதை வாங்கிட்டு வந்தோமே. இந்த 2 பொருளையுமே எங்களுக்கு எவ்வளோ லாஸ் பாருங்கள். இதையுமே மாற்றலாம் தாங்க எங்கள் வீட்டுக்காரர் சொன்னார். செயின் எல்லாமே நல்லா தாங்க இருக்குது, லாக் மட்டும் தான் போயிடுச்சு. அதனால் லாக் மட்டும் மாற்றிட்டு வந்துட்டோங்க. தமிழ் புத்தாண்டு அதுமா இந்த வெள்ளி கொலுசு வாங்கினதே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க. நான் நினச்சிக்கிட்டே போனேன் எனக்கு இந்த ஆன்டிக் மாடலில் தான் வாங்கணுன்னு. அதே மாதிரி நமக்கு வந்துட்டு சில்வர்லேயே கிடச்சிடுச்சிங்க. அதுக்கப்புறம் வர வழியில் பார்த்திங்கனாக்கா இந்த தர்பூசணி வந்துட்டு ஒன்று வாங்கிட்டு வந்தாங்க. அது வந்து 5 கிலோ இருந்தது. 4 சம்திங் இருந்தது. 1 கிலோ வந்து 15 ரூபா அப்படின்னு சொன்னாங்க. 75 ரூபா கேட்டாங்க. 70 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தாங்க. நெக்ஸ்ட்டு வர வழியில் அப்படியே ஒரு டீ குடிச்சிட்டு அவர் டீ குடித்தார், பஜ்ஜி சாப்பிட்டாரு. நான் வந்துட்டு ரோஸ் மில்க் வாங்கி குடிச்சிட்டு வந்தாங்க. அவ்வளோதாங்க இன்றைக்கி தமிழ் புத்தாண்டு எங்களுக்கு இப்படி தான் போச்சு. என்னுடைய கொலுசு வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்றத வந்து கமெண்டில் சொல்லுங்கள். இந்த டிசைன் எப்படி இருக்குது அப்படின்றத. காலில் இப்போ போட்டிருக்கிற கொலுசுங்க இது பாருங்க. இப்போ நான் காலில் போட்டிருக்க கொலுசுங்க இது வந்துட்டு இன்றைக்கி வாங்கின கொலுசு. அப்பா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு.
கொஞ்சம் டைட்டாக இருக்குங்க, போக போக வந்துட்டு தளர்ந்துரும். என் காலுக்கு வந்து ரொம்ப தளர்ந்துருங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட். பரதநாட்டியம் ஆடணும். நல்லா இருக்கா? இன்றைக்கி வந்துட்டு தமிழ் புத்தாண்டு அதுவுமா நாங்கள் போயிட்டு இன்றைக்கி வெள்ளி கொலுசு வந்து வாங்கிட்டு வந்தோம். அந்த வெள்ளி கொலுசு வாங்கிட்டு வந்த வீடியோவை நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம். எங்களுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். பெல் பட்டனை கிளிக் பண்ணாதான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். தேங்க்யூ. பாய்.